புரியுது மது. ஆனா உன் டிசியை வாங்காம இருந்திருந்தா கூட நான் உன் சித்திங்கிற முறையில ஸ்கூல்ல வந்து பேசி பார்க்கலாம். ஆனா அந்த செவந்தி உன்னோட டிசியை வேற கையோட வாங்கிட்டு வந்துட்டா. இப்ப நீ படிச்ச ஸ்கூலுக்கும் உனக்கும் எந்த தொடர்புமே இல்லாம போச்சு. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் நீ சொல்லு. இப்ப வேற வழியே இல்ல. செவந்தி சொல்ற ஸ்கூலுக்கு தான் நீ போய் ஆகணும். அந்த ஸ்கூலுக்குலாம் என்னால போகவே முடியாது. அதே மாதிரி படிக்காம வீட்லயும் என்னால இருக்க முடியாது. அதையும் மீறி என்ன எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண நினைச்சா நான் சொன்ன மாதிரி என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும் சித்தி. ஏய், என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் என் முடிவு வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது மது. அப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க சித்தி? இங்க பாரு மது, நீ திரும்பவும் பழைய ஸ்கூலுக்கு போய் படிக்கணுங்கிறது இம்பாசிபிள். அதனால நீ ஒழுங்கா இப்ப புதுசா சேர்த்து விட்டுருக்கிற ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வழிய பாரு. என்ன சித்தி நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்காகவா நான் உங்களை தேடி வந்தேன்? போங்க சித்தி. ஏய், முதல்ல நான் சொல்றத கேளு. நீ புது ஸ்கூலுக்கே போய் படி, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம்னா என் ஃப்ரெண்ட் வித்யாவை பிரிஞ்சு நான் படிக்கணுமா? நீ போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்கா போ. நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால நடக்கும். நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால நடக்கும்னா எனக்கு புரியல சித்தி. இப்போ உனக்கு புரியாது மது, போக போக புரியும். சித்தி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இல்லாம உங்களை தேடி வந்தேன். அப்போ நான் சொல்றத கேளு. நீ எந்த எதிர்ப்புமே காட்டாம செவந்தி சொல்ற அந்த புது ஸ்கூலுக்கு நீ போ. அங்க உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். சுவையான காஃபி, அற்புதமான காஃபி.